வாக்குத்தத்த வசனம் ரோமர் 12:12. மனப்பாடமாக சொல்லலாமா? அங்கே பார்க்காம சரிங்களா? ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நமக்கு தெரியும். கடந்த மாதத்தின் கடைசி நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கப்பற் பிரயாணத்திலே கர்த்தர் கிருபையாய் அவரோடு இருந்து கூட இருந்த 276 பேரையும் காப்பாற்றி எல்லாரும் அக்கறை சேர்ந்தார்கள் என்கிற தலைப்பில் அவரை எதிர்ப்புகள் தடைகள் அப்படியெல்லாம் வந்தாலும் ஆண்டவர் அவரை கிருபையாய் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் அவரை வழிநடத்தினார் என்று நாம் தியானித்தோம். ஸோ அந்த பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ரோமாபுரியில் உள்ள சபை மக்களுக்கு இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களை நாம் எல்லாருமே கவனிச்சிருக்கிறோம். இதில் நமக்கு தேவையான ஆலோசனை எல்லாம் ரொம்ப பிளைன் வேர்ட்ஸ். அதில் ரொம்ப பெரிய டீப் தியாலஜியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக அப்படி தானே நாம் அந்த வாசித்த செய்திகள் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஆலோசனைகளாக நமக்கு கவுன்சிலர்ஸ் அட்வைசஸாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை 3 விஷயம். அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணும் முதலாவது. 2வது பொறுமையாக இருக்கணும். எதில்? உபத்திரவத்தில். 3வது உறுதியாக இருக்கணும் இல்லையா? சந்தோஷம், பொறுமை, உறுதி. இந்த 3 வார்த்தைகள் தேவ பிள்ளைகளுடைய தாரக மந்திரம். இது 3 இந்த வார்த்தைகளை மட்டும் தெய்வீக பண்புகள் இவைகள் எல்லாம் இவைகள் நமக்கு இருக்கிற போது நிச்சயமாய் பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஜெயம். தெய்வ பிள்ளைகள், சுவாச மக்கள் எல்லாரும் இதற்கு உதாரணமாக நிறைய பேரை நம்ம சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் யோபு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தார், உபத்திரவத்தில் சொல்லுங்க பொறுமையாக இருந்தார், ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். யோசேப்பு பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அவர் எப்படி இருந்தார்? நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தார், உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தார், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார். சரிங்களா? 2 ஜென்ஸ் பார்த்தோம், 2 லேடிஸ். அன்னாள் சாமுவேலுடைய தாய், அவங்க எப்படி இருந்தாங்க? நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தாங்க. அதற்கு பிற்பாடு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. 1 சாமுவேல் 1 பாசி. அடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டில் மரியாள் அவங்க நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தாங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தாங்க. மரியாளுக்கு என்ன உபத்திரம் வந்துச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போதே சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை ஒரு அம்பு ஊடுருவி போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை, தன்னுடைய மகனை அப்படி சிலுவையிலே காண்கிற அதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் அதில் அவங்க வேதம் சொல்லுகிறது. இந்த சங்கதிகளை எல்லாம் மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து அமைதியாக பொறுமையாக இருந்தார். அது மட்டுமல்ல, ஜெபத்தில் உறுதியாய் தரித்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம், சீஷர்கள் 12 அந்த சீஷர் கூட்டத்தோடு 120 பேர், அதில் மரியாளும் இருந்தார்கள் பாருங்க ஜெபத்தில். ஸோ இவர்களெல்லாம் நமக்கு முன்மாதிரிகள்.
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிற போது இந்த 3 காரியத்தை நாம் என்ன செய்வோம்? கை கொள்ளுவோம், இதாக இருப்போம். சரிங்களா? என்னென்னது? சந்தோஷமாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், உறுதியாக இருப்போம், இல்லை கவனமாக இருப்போம். ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சரி, வாக்குத்தத்த செய்தி நிறைவு. சரி, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வித்தியாசமான செய்தி என்று சொல்லும்போது, வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வித்தியாசமாய் பதிலளிக்கிறார். prayers answered differently. வேறு விதமாய் பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள். என்னங்க வேத வசனம் சொல்லுகிறது? சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். எங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய தேவன் சாட்சிகளை கேட்டோம். நான் சொன்னேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர் என்று. நீங்கள் சொல்ல முடியும், எத்தனையோ முறை நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் செவி கொடுத்து நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலுமே ஜெபம் தான். மத்தேயு 7:7 சொல்லுவாங்க. மத்தேயு 7:7 கேளு. இந்த வசனத்தை வாசிச்சா என்ன தெரிகிறது? மத்தேயு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 கேளு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடு. யோவான் 14:14 பாருங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன். இவைகளெல்லாம் சரிங்களா? சரி. உபாகமம் 4:7 பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரிவிலேஜஸ், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே மிக பிரதானமான ஆசீர்வாதம், இந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஜாதியின் உடனே நீங்க காஸ்ட்னு நினைச்சிடாதீங்க. மக்கள் இனம், சரிங்களா? மக்கள் கூட்டம், சரிங்களா? தேவன் கொடுத்திருக்கிற பிரிவிலேஜ். அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், அவரை நோக்கி நாம் ஆராதிக்கிற பொழுதெல்லாம், அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க. அவர் நமக்கு அவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் இந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு அது ஒரு பிரிவிலேஜாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 4:16 வாசிக்கும் போதும் தேவனுடைய மகத்துவமான இரக்கத்தை பெறவும், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பயமில்லை, பாடினோமே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, கர்த்தர் என் சார்பில் இருக்கிற போது, ஆமென், பயமில்லையே, கிருபாசன தண்டையிலே. பாருங்க, இவைகளெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இப்போ நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, பாஸ்டர் இது எல்லாம் சரிதான், சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனாலும் என்னுடைய ஜெபம் இன்னும்
கேட்கப்படவில்லையே. நான் சந்திக்கிற சில பிரச்சனைகள், still I am struggling, இன்னும் நான் போராடி கொண்டேதானே இருக்கிறேன். இன்னும் எத்தனை காலம்? இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க, நானும் அதை நம்புறேன், எனக்கும் அப்படி நடந்திருக்கு. ஆனாலும் கேட்கப்படாத ஜெபங்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படித்தானா இல்லையா? நீங்க சொல்றீங்களே இல்லையோ, நான் சொல்ல முடியும். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர்னு சொன்னேன், ஆனால் இன்னும் என்னுடைய நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாமலே இருக்கிறது. ஸோ இட்ஸ் யூனிவர்சல், இட்ஸ் காமன் டு எவ்ரி ஒன். அருமையானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த ஜெப மாதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஜெபத்தை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் தான், வேதத்திற்கு புறமானது இல்லை. அதனால நம்ம ஆராய்ந்து பார்க்கிற போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா? எஸ், கேட்கிறார். சம்டைம்ஸ் கேட்கிறார். இப்போ சாட்சி கேட்டோம் இல்லையா, அது மாதிரி சம்டைம்ஸ். பட் மெனி டைம்ஸ் நோ ஆன்சர், பதில் இல்லை. வேதத்தில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆஃபன், அதாவது அடிக்கடி என்ன ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் என்றால், பொறுத்திரு, வெயிட். முதல்ல எஸ்ன்னு சொல்றாரு, அப்புறம் நோன்னு சொல்றாரு, அப்புறம் ஆண்டவர் சில நேரங்களில் வெயிட், பொறுத்திரு அப்படிங்கிறாரு. வெரி ஆஃபன், பல முறை ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? சைலண்டா இருக்கிறார். சைலண்ட். இயேசுவோ பேசாதிருந்தார், அமைதியா இருக்கிறார். இது ஒரு முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறதே. இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது. ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்களும் நானும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். He answers our prayers. உறுதியானது, அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறார். எஸ்ஸா இருக்கலாம், நோவா இருக்கலாம், வெயிட் பண்ணு இருக்கலாம், அல்லது சைலண்டா இருக்கலாம். இந்த விதங்களிலே தேவன் நமக்கு பதில் அளிக்கிறார். அது உண்மை, 100% உண்மை. ஏனென்றால் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. He is able, அவர் வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஐயா, என்னையா சொல்ல வர்றீங்க? ரெண்டாவது ஒரு பாயிண்ட், He answers our prayers not always to our expectation. முதல்ல பார்த்தோம், அவர் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். ஆனால் எல்லா நேரமும் நாம கேட்டுக்கொண்டதின்படியே பதிலளிப்பது இல்லை. அது உண்மைதானா? அதுதான் உண்மை. எல்லா நேரம் நாம கேட்டுக்கொண்டதின்படியே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஒன்றுமில்லை. ஸோ ஆண்டவர் ஏன் வித்தியாசமான விதங்களிலே வித்தியாசமாய் அவர் பதில் கொடுக்கிறார் என்றால், 2 பாடங்களை ஜெபத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, நம்முடைய ஜெபங்களுக்கு நேரடியான பதில் அளிக்கும்போது, உடனடியான பதில் நமக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். சரிங்களா? உடனடியான பதில். யாப்பேஸ் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இம்மீடியட்டா he granted, இம்மீடியட் ஆசீர்வாதம், செழிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபத்தை கேட்ட உடனே
கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், அவர் வேறு விதமாய் பதிலளிக்கும் போது நமக்கு தேவையான பாடத்தை கற்பிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஒரு பதில் ஜெபம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. சகோதரி அனிதா சாட்சி சொன்னாங்க. சாட்சியிலிருந்து, சிஸ்டர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நர்ஸ், மெடிக்கல் டைப், ஓகே சரி, ஆஃபீஸ் ஒர்க்கு, சரிங்களா, ஆஃபீஸ் ஒர்க். ஸோ கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்தார். ஸோ இந்த கொஞ்ச காலம் அவங்க அந்த சிரமங்களுக்கு ஊடாக போகும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் வழி நடத்தினார். கர்த்தர் அவர்களை அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டே போயிருக்காமல் அவங்கள எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அல்லது செக்ஷன் அதெல்லாம் மாற்றாம அப்படியே அவங்க வேலை பார்த்து அதே நிலையிலேயே கர்த்தர் வைத்திருந்திருப்பாரே. ஆனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்ற அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதை அவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது, அனுபவித்திருக்க முடியாது. இப்போ தைரியமா சொல்ல, எனக்கு எதிராய் பல பேர் முயற்சி பண்ணாங்க, செக்ஷன் எப்படியாவது தூக்கிடணும், அப்படி ஆண்டவர் அவங்கள தூக்கிடுவார். தேவ பிள்ளையே, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாக இருந்தால் சத்துருக்களும் உன்னோடு சமாதானமாகும்படி தேவன் வழி நடத்துவார். ஸோ ஆண்டவர் நமக்கு தருகிற வேலையெல்லாம். ஸோ இப்போ அதனால தானே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ளே போனாலும் அவர்களில் எந்த பாதிப்பும் இல்லை. அவருடைய முடி கருகவில்லை, துணி தீ பற்றி கொள்ளவில்லை, தீயினுடைய சுமல்லு கூட அவங்களுக்கு தெரியல. மற்றவர்களுக்கு தீக்குள்ளே போட்டு எடுக்கப்பட்டவங்கள பார்த்தீங்களா, வெடி விபத்து சாத்தூரில் 8 பேர் இறந்து போனார்கள், சரிங்களா. அவங்க இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறோம், அந்த அந்த ஸ்மெல்லு அப்படியெல்லாம் வரும். ஆனால் இங்கே அத்தனை மணி நேரம் தீக்குள்ள சூளையில் இருந்தவங்க, அவங்களுடைய அக்கினியின் வாசனை கூட அவங்க மேலே வீசலை, முடி கருகலை, அப்படியெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிற கர்த்தர் அப்படி அற்புதம் செய். இப்போ நான் கேட்குறேன், ஏங்க இவ்வளோ அற்புதம் செய்த ஆண்டவர் இவங்களை தீக்குள்ளே தூக்கி போடுறதுக்கு முன்னமே ஆண்டவர் அப்படியே ஒரு வலையை வீசி அவங்கள அப்படியே காப்பாற்றிருக்கலாம்ல. தானியேலை சிங்க கெபியில பாதுகாத்த ஆண்டவர் இந்த திட்டமெல்லாம் தெரிஞ்சு சிங்கத்தையே சாகடிச்சிருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் அது உள்ள போய் அதை அனுபவிச்சு வெளியே வரணும்னு எதிர்பார்க்கிறார் என்றால், தீயில் நீ நடந்தாலும் அக்கினி உன் பேரில் பற்றாது, அக்கினி ஜுவாலை, அந்த வசனங்கள்லாம் நிறைவேறுகிறதை இந்த ராஜாவுக்கு தெரியணும். ஓ, இவர்கள் தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவன், இவங்க எங்க நடந்தாலும் தீயையும் தண்ணீரையும் கடந்து போனோம், மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், ஆனாலும் செழிப்பான இடத்துல. ஆகவே தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரடியான பதில், யாப்பேசை போல உடனடியான ஆசீர்வாதம். அவர் வேறு விதமாய் பதிலளிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை கற்பிக்கிறார், சரிங்களா. அதில் 1-2 நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
10வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யாக்கோபின் கிணற்றருகே இயேசு அமர்ந்திருக்கிறார். சீஷர்கள் உணவு பதார்த்தங்களை கொள்ள ஊருக்குள் போயிருக்கிறார்கள். அது ஒரு மத்தியான வேளை. அங்கே ஒரு ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வருகிறாள். அவர்களுக்கு இடையிலே நடக்கிற உரையாடல். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அங்கே நடக்கிற உரையாடல், அங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், கர்த்தர் கொடுத்த பதில். இதுதான் இதனுடைய தீம். வாசிங்க. அடுத்த வசனம். இந்த சமாரிய ஸ்திரீ, பாவியான ஸ்திரீயினுடைய ஜெபம், ஆண்டவரே எனக்கு தண்ணீர் தர வேண்டும். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஜீவ தண்ணீர், அதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் இனி இப்படியெல்லாம் வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி தண்ணீர் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஜெபிக்கிறாள் இந்த பெண்மணி. ஆண்டவருடைய பதில் என்ன? அடுத்த பகுதி வாசிங்க. சரி, ஜெபம் என்ன? தண்ணீர் வேண்டும். பதில் என்ன? பிரிங் யுவர் ஹஸ்பண்ட். சமாரிய ஸ்திரீ யோசித்திருப்பா, ஐயா தண்ணீர் கேட்டேன், கொடுப்பேன்னு சொல்லுங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, இது என்ன புருஷனை கூட்டிட்டு வர்ற சொல்றீங்களே, வித்தியாசமா இருக்கிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரம் நம்ம எதிர்பார்த்தபடி ஆண்டவர் பதில் சொல்லவில்லையே, எதிர்பார்க்கிறபடி அக்கார்டிங் டு அவர் எக்ஸ்பெக்டேஷன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே. எனக்கு இன்னும் தேவை, எனக்கு தண்ணீர் தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்டா உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன அவருடைய 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 இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், அவர் என்ன மனசுல வச்சிருக்கிறாரு, என்ன சொல்ல விரும்புகிறார்? இப்படியெல்லாம் இந்த பெண்மணி கேட்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக இருந்தாலும் அதை அப்படியே செய்ய பழகும்போது நிச்சயமாய் இவள் ஒரு பாவியான ஸ்திரீ, கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு வித்தியாசமாய் பதிலளித்தாலும் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுவிசேஷகியாக அவள் மாறினாள் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, நான் பாருங்க, ஆண்டவர் அப்படி இவ தண்ணி கேட்குறாங்க. உடனே என்ன செஞ்சிருக்கணும் ஆண்டவர்? ஏமா நீ பாவியா இருக்கிற, நீ ரட்சிக்கப்படணும், நீ ஞானஸ்நானம் பெறணும், நீ எனக்கு பிள்ளையாக மாறணும், அப்போதான் நான் உனக்கு இந்த ஜீவ தண்ணீரை தர முடியும், அப்படியெல்லாம் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாமல் மாறாக உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்னதுல இருந்து நாம் என்ன அறிகிறோம் என்றால், தேவன் உடனடியான ஆசீர்வாதத்தை விட உடனடியான மனமாற்றத்தை விரும்புகிறான். உடனடியான ஆசீர்வாதத்தை விட உடனடியான மனமாற்றத்தை, லைஃப் சேஞ்சிங். ஏனென்றால் தண்ணீரை குடிச்சா அது கொஞ்ச நேரம் தாகம் தீர்க்கும், அப்புறம் அடுத்த நாள்
திரும்ப தாகம் எடுக்கும், திரும்ப தண்ணீர் தேவைப்படும். டெம்பரவரி, தற்காலிகமானது. ஆனால் தேவன் அந்த தற்காலிகமான ஒரு தீர்வை அல்ல, நிரந்தரமான எட்டர்னல் நித்தியமான பரத்திற்கடுத்த, அதான் ஆண்டவர் சொல்ல, நித்திய ஜீவ ஊற்று. அதனால தான் 15வது வசனத்தில் இந்த அம்மா ஐயா அப்படிங்கிறாங்க. இதுதானே 15வது வசனம். ஆண்டவரே தாகம் உண்டாகாமலும், இதில் அந்த 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 ஆண்டவரேன்னு போட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு அந்த மூல பாஷையில் ஆண்டவரே. அப்போது பழைய ஏற்பாட்டில் நம்ம சாராள் ஆபிரகாமே என்னன்னு சொல்லி அழைத்தார்கள்? ஆண்டவனே. அப்படின்னா அது ஒரு, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐயா தோத்துறோம் ஐயா அப்படி சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டு. ஆண்டவர் கிடையாது, ஆண்டவருக்கு ஈக்குவலாக இல்லை அந்த வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் நல்ல ஒரு உதாரணம் சாராள் ஆண்டவனே என்று சொல்லி ஆபிரகாமை கணவரை அந்த அதை வெளிப்படுத்தினார்கள் அல்லவா. அதுபோல் இந்த அம்மா முதல்ல என்ன சொல்கிறாங்க? ஐயா ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு அந்த தண்ணீரை தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 25வது வசனம், 25வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா இரட்சகர். ஆண்டவர் சொல்றார், என்னைக்கு உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததோ அது நான் தான். மேசியா பாருங்க, சாதாரண ஐயா. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்திரீனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே போகிறது பாருங்க. மேசியா அடுத்த வசனங்களில் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்தில் கிராமத்துக்குள்ளே போய் குடத்தை வச்சுட்டு கிராமத்துக்குள்ளே போய் என்ன அறிவிக்கிறார்கள்? ஆச்சுங்க. பாருங்க, அவர் கிறிஸ்து என்று அறிக்கை இடுகிறார். ஐயா இரட்சகர், கடைசியில் கிறிஸ்து. கிறிஸ்து தானோ வந்து பாருங்கள். எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. ஏனென்றால் மேசியா வருவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இவர் நமக்கு அறிவிக்கிறார். இவர்தான் கிறிஸ்து என்று அறிக்கை செய். அருமையானவர்களே, அந்த ஒரு இடத்திற்கு வேதம் சொல்லுகிற இம்மைக்காக மாத்திரம் அல்ல. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோமானால், ஏதோ நமக்கு அன்றாட தேவைகள், கல்யாணம் நடக்கணும், படிப்பில் உயர்வு வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கர்த்தரை நாம் ஆராதிக்கிறதனுடைய பின்னணி ஏன் விருதாவாகவா கர்த்தரை சேவிக்கிறீர்கள்? 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் சரீர சுகம், ஆசீர்வாதம், இதுகள் எல்லாம் நமக்கு அவசியம், தேவை. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனாலும் இதுக்காக மட்டும் அல்லங்க நாம கர்த்தரை பின்பற்றுகிறது. இதற்கு மேல தேவன் நமக்கு தருகிற நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அதிலே நாம் கவனமுடையவர்களாக இருக்கணும். அதை இந்த சமாரிய ஸ்திரீக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவே ஆண்டவர் காரியங்களை செய்தார். வேறு விதமாய் பதிலளித்தார். தண்ணீர் கேட்டால் நித்திய காலமாக உனக்கு பலன் உண்டாக வேண்டும் என்று அவருடைய ரட்சிப்பு அதில் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இரண்டாவது ஒரு வித்தியாசமான பதிலளிக்கப்பட்ட ஜெபம் என்னவென்றால், மார்க்கு 9ஆம் அதிகாரம்
1 முதல் 8 வசனங்களிலே நாம் வாசிக்கிற ஒரு சம்பவம். வாசிங்க. மார்க்கு 6, 7, 8 அந்த 3 வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். சரி, 7வது வசனம். 3 கூடாரங்களை போடுவோம் அப்படிங்கிற வசனம் வரும் பாருங்க. இந்த சம்பவம் மறுரூபம், இயேசு கிறிஸ்து மறுரூபமான சம்பவம். இயேசு கிறிஸ்து பிரதான சீடர்களை அழைத்து கொண்டு அங்கே மலையில் ஜெபிக்கும்படி போகிறார். அப்பொழுது அவருடைய முகம் மறுரூபமாகிறது. 3 பேர் அவரோடு பேசுகிறதாக, 2 பேர் அவரோடு பேசுகிறதாக அவங்க ஒரு தரிசனம் பார்க்குறாங்க. ஒன்று யார்? மோசே. இன்னொருத்தர் மோசே, எலியா. தீர்க்கதரிசிகள், தலைவர்கள். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின தீர்க்கதரிசியாகிய எலிசா. இந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் முகமுகமாய் பேசுகிறதை தரிசனமாக காணுகிறார்கள். அதை பார்த்த உடனே பேதுரு என்ன சொல்லுகிறார்? இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். வேண்டிக் கொள்கிறான், கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. பேதுரு, 3 கூடாரங்களை போட்டுருவோம். அதுக்கு ஆண்டவர், ஓகே போட்டுருவோம், 3 கூடாரங்களை போட்டுருவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக அங்கே ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வர்றாங்க. இதுக்கு ஆண்டவர் பதிலே சொல்லலை. மாறாக அவர் என்ன செய்கிறார்? கிராமத்துக்கு போங்க, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுங்க, தேவனுடைய செயல்களை விவரித்து சொல்லுங்கள், அவங்கள அனுப்பி விடுகிறார். அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பக்தி பரவசம், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். கூடாரத்தை போடு, கான்சர்ட் நடத்து, பல ஆயிரங்கள் செலவிடுக, தேவாலயம் கொண்டாட்டம், செலிப்ரேஷன், மகிமையான ஆராதனை. ஏங்க அப்ப அதெல்லாம் வேண்டாமா? வேணும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆனால் பேதுரு கேட்கிறது என்ன? கூடாரம் போடுவோம், இங்கே உட்கார்ந்துருவோம், இந்த பிரசன்னத்திலேயே அப்படியே இருப்போம். அந்த நோக்கத்தை மறந்து இயேசுவானவர் இந்த உலகத்திலே பாவியை ரட்சிக்கும்படி, அழிந்து போகும் மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படி அவர் அனுப்பப்பட்டார். அதான் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியான ஒரு பாக்கியம். அதுக்காக தான் அவர் வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆகவே முதலாவது பக்தி பரவசம். சபையிலே சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் தான் அந்நிய பாஷை பேசுகிறது, அப்படியே ஜெபம் பண்ணுறது, எல்லாம் ஏதாவது ஒரு இது அப்படிதான். அங்கேயே அப்படியே அதிலேயே பக்தி பரவசத்திலேயே அப்படி மோர் ஸ்பிரிச்சுவல், அதிலேயே அப்படியே அக்கினி மயமாய். ஆண்டவர் என்ன சொல்றார்?
நல்லது. ஆனால் அங்கேயே டெண்டு போட்டு உட்கார்ந்துடாத. ஃபஸ்ட்டு அப்படி பக்தி பரவசத்திலே மூழ்கி விடாதே. பிராக்டிக்கலான உலகத்திற்கு போ. இது நமக்கு தேவை, இது நமக்கு அவசியம், இதுதான் பவர் ஹவுஸ். ஆனா கூடாரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக போய் நம்முடைய கடமைகளை 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் ஆராதனை முடிஞ்சிடும். நம்ம இங்கேயே இருக்க போறதில்லை. உடனடியாக போய் நம்முடைய சொந்த வேலைகளை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மற்ற காரியங்களை பார்க்க போறோம். பேதுரு என்ன சொல்லுகிறார்? இங்கே ஒரு கூடாரம் போடுவோம், அங்கே அப்படியே செட்டில் ஆயிடுவோம். இல்லை, டோன்ட் செட்டில் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ரட்சிக்கப்பட்ட, ஞானசானம் எடுத்துட்டு, அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவோம். இல்லை, கர்த்தருடைய சித்தம் அதோடு இல்லை. சபையில் அங்கமாகிட்டேன், செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சிட்டேன், ஒரு ஆராதனைக்கு போயிட்டோம், எப்பா ஒரு பெரிய சாதனையாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பந்தி எப்பா அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் தலையை காட்டிட்டு வந்துட்டேன் ஆராதனையில். தலையை பார்த்து பாஸ்டருக்கு என்ன லாபம், அல்லது உங்கள் தலையை பார்த்து மற்ற விசுவாசிக்கு என்ன லாபம்? அருமையானவர்களே, தேவ பிரசன்னம் அதில் போய் நம்ம போய் பவர் பேக் ஆகி வெளியே வந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், அதை மறந்துடக்கூடாது. இந்த நேரத்திலையும் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும், பலன் பெறணும். சரிங்களா? அதே நேரத்தில் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சுவிசேஷம் அறிவிங்க. இந்த லட்சக்கணக்கான ரூபாய்கள் நடத்தி ஆடம்பரமாக புகை போட்டு லைட்டிங்ஸ் அப்படி எல்லாம் கொடுத்து அதுக்கு செலவழிக்கிற பணங்களை நான் காசு போட்டு அப்படி நான் அவங்களுக்கு எதுவும் உதவி செய்யலை. அதனால் இவர் என்ன செலவழிச்சாரா, இவர் கை காசை போட்டாரா? அருமையானவர்களே, அதை விட அவசியத்தை விட முக்கியமானது எது, அத்தியாவசியம் எது? பேதுருவை பொறுத்த மட்டும் அப்படியே கூடாரத்தை போடியா, அப்படியே சும்மா மேகம் சூழுது, அப்படியே இருது, அப்படியே பக்தி பரவசம். அப்படியே பக்திமான்கள் அல்ல, சீஷர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே இந்த விதமான காரியம் ஃபர்ஸ்ட் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இயேசுவை யாரோடும் கம்பேர் பண்ண முடியாது. மோசேவா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், பேதுரு என்ன சொல்றார்? 3 கூடாரம் போட்டுருவோம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். அப்படின்னா என்ன? யுவர் ஆல் த சேம். எம்மதமும் சம்மதம். புத்தர், இயேசு, காந்தி, நிறைய பேர் அது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா பிரின்சிபல் சொல்லுவார், நான் பகவத்கீதையும் படிப்பேன், பைபிளும் படிப்பேன், குரானும் படிப்பேன், எம்மதமும் சம்மதம். ஆனால் வேதம் அதை சொல்லுகல. அவர் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணப்பட முடியாதவர். சரிங்களா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமம், யுனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். பேதுரு அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் பாருங்க. அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் நினைச்சிட்டார். நிறைய நேரங்களில் மனுஷர்களை தேவனுக்கு ஈடாக்குகிறோம், கர்த்தருக்கு ஈடாக்குகிறோம், இயேசுவுக்கு ஈடாக்குகிறோம். சில பேர், சில ஊழியக்காரங்க அப்படி அவர் தான் தெய்வம் மாதிரி. எல்லா ஸ்தாபனத்திலுமே உண்டு. சில பேர் காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காக்கா பிடிக்கிறது, ஐஸ் வைக்கிறது, அதுக்காக சில பேர். இயேசுநாதருக்கு கூட நாங்கள் பயப்பட மாட்டோங்க, ஆனால் இந்த பாஸ்டருக்கு நாங்கள் ரொம்ப பயப்படுவோம். இப்படிப்பட்டதான வார்த்தைகள் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தனித்துவத்தை குறைத்து மதிப்பிடுகிறது. ரொம்ப கவனமா இருங்க. என் நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 13, 15, 16 இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13. கர்த்தரை அப்படியே கர்த்தரை தொழுகணும், அதே நேரத்தில் தான தர்மம் பண்ணுறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, going to the people, not only worshiping God but also doing good works. இதை ஒன்றை மட்டும் கை கொண்டு இதை விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு அதுக்காக தான் சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை, அவருடைய முக்கியத்துவத்தை வேறு யாரோடும் ஈக்குவலைஸ் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய அன்றாட சுவிசேஷ வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் இதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பதே சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதை நிறைவேற்றலைன்னா அப்போஸ்தலர் 8:1 உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு. அப்போஸ்தலர் 8:1 என்ன சொல்லுகிறது? சபையில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 8:1. ஏன் 1:8 நிறைவேற்றுறார்? இந்த 8:1 வந்ததுக்கு அப்புறம் தான் சிதறி போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1:8 அதுக்கு முன்னால சபையிலேயே எல்லாம் வந்து கிடந்துட்டான். பக்தி பரவசம், கூடாரத்தை போட்டு சாப்பாடு எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் விற்று கொண்டு வந்து அங்கேயே சாப்பிட, தூங்க, ஆராதிக்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என்னப்பா சொன்ன வேலையை செய்யாமல் இங்கே உட்காந்துட்டீங்க. ஒரு சின்ன பிரச்சனையை அனுப்புனார். சிதறிட்டாங்க. எல்லாம் சிதறி திரிந்தவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சரிங்களா? இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் வேற இருக்க முடியாது. பக்தி பரவசத்தை விட சீஷர்களாக கர்த்தருடைய பணி செய்வது. சரிங்களா? மூணாவது, கடைசி வித்தியாசமாய் பதிலளிக்கப்பட்ட ஜெபம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். மரியாள், மார்த்தாள், லாசரு பெத்தானியாவிலே இயேசு வந்த வீட்டில். சரிங்களா? அதில் வாசிக்கலாம். ம் 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 எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று மார்த்தாள் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறாள், அல்லது ஜெபிக்கிறாள், கேட்டுக்கொள்ளுகிறாள், வேண்டுகிறாள். இந்த சம்பவம் தெரியும். மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த குடும்பத்தில் இயேசு அடிக்கடி அந்த ஊருக்கு போகும்போது அங்கே இளைப்பாறுவது உண்டு. ஒரு முறை அப்படி போயிருக்கிற போது அங்கே உணவு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாள் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தாள் பற்பல வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மார்த்தாள் டென்ஷன் ஆகி கேட்குறாங்க, இயேசுவே, மரியாள் பாருங்க பாதத்திலே உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டு நீ சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளை வந்து எனக்கு உதவி செய்ய சொல்லும் ஆண்டவரே. அதுக்கு முன்னால் உமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். எனக்கு வந்து உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும்
ஆண்டவர் உடனே மரியாளை பார்த்து, போப்பா, அக்கா ரொம்ப கவலைப்படுறாங்க, போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லலை. மாறாக என்ன சொல்லுகிறார்? ம் ம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு தான் இருக்கு. நாம் நினைக்கிறோம், தேவரே இப்படி பரிதவிக்கிறோம், இது 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 நாங்களே, உமக்கு கூட கவலை இல்லையா? அவங்க எனக்கு உதவி செய்ய சொல்லும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே பதஷ்டம் அடைகிறோம். ஆண்டவர் ரொம்ப கூலாக சொல்கிறாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். உங்களில் நிறைய பேருக்கு அநேக காரியங்களை குறித்து கவலை. இந்த கவலைகள்லாம் விடுங்க, அதெல்லாம் தேவையில்லாதது. தேவையானது ஒன்றே, சிட்டிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய பாதத்தருகே அமர்வது தான் தேவையானது, நெசசரி. அதுதான் அவசியமானது. நீடு நிறைய இருக்கலாம், தேவை நிறைய இருக்கலாம், ஆனால் தேவைகள் நமக்கு நிறைய இருக்கலாம். தேவையானது ஒன்னே ஒன்று. அது என்ன? டு பி அண்டர் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து. உலக பிரகாரமான சாப்பாடு, உண்ண உணவில்லையே, உடுக்க உடை இல்லையே, அதை நம்ம பெருசா நினைக்க வேண்டாம். இப்போ பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் செய்தவர். இந்த மார்த்தாள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இந்த பதார்த்தங்களை எல்லாம் ரெடி பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர், நீ என்ன சாப்பாட்டுக்கு எனக்கு ஒன்றும் செய்யலையா, எனக்கு நான்வெஜ் எதுவும் செய்யலையா, ஸ்பெஷல் ஐட்டம் எதுவும் செய்யலைன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தவர் ஆண்டவர். எப்படியும் மார்த்தாளும் மரியாளும் லாசரும் 3 பேர் உட்கார்ந்து ஆண்டவர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அங்கே உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருந்திருக்காது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். அதை மார்த்தாள் மறந்துட்டாங்க. இந்த கிரியைகளெல்லாம் செஞ்சா இயேசு சந்தோஷமாயிருவார்னு தப்பு கணக்கு போட்டாங்க. இந்த அம்மாவுக்கு கவலை இருந்தது மட்டுமல்ல, அது எப்படி கிரட்ஜிங்கோட செஞ்சிருக்கிறாங்க. வரு, நான் இப்படி வேலை பார்க்குறேன், அக்கா கறி வரும் உட்கார்ந்து இருக்கிறா, வாய் பார்க்குறா, அவ பாரு அவளுக்கு எவ்வளவு திமிரு, அவளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீங்களும் நானும் அதுதானே செய்கிறோம். நான் இங்கே கிடந்து கிண்டிக்கிட்டு இருக்கிறேன், உட்காந்து டான்ஸ் வேணும். அருமையானவர்களே, டோன்ட் கிரட்ஜ். சாப்பாடு முறுமுறுக்காதீங்க எந்த காரியத்தையும். அருமையான கணவன்மாரே, மனைவிமாரே, சாப்பாட்டு விஷயத்தில் எந்த ஒரு முறுமுறுப்பும் ஏன்? சாப்பாடு, சோறு தான் நமக்கு முக்கியம். ஆனால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்லங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. ஏங்க அப்போ நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிடாமலாம் இருக்கீங்க? ஏங்க நானும் சாப்பிட்றேங்க 3 தரம், இன்பிட்வீன் 2 டைம்ஸு. என்ன புரிஞ்சுன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க, லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து 11 மணிக்கு. அது ஒரு மினி டின்னர் அப்படி இருந்து குடிக்க கடிக்க அட்டே அப்பா ரகரகமாக எத்தனை. அப்புறம் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க வந்த உடனே, காலேஜ் போயிட்டு வந்த உடனே ஒரு ஃபுல் கட்டு கட்டினா தான் அப்படியே டியூஷன் போகிறதுக்கு. அப்படியெல்லாம் ஏங்க, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஆனால் அதை ஒரு வாக்குவாதமாக, அது ஒரு பிரச்சனையோட என்ன சாதாரணமாக கேட்டிருக்கலாம். போன வாரம் நடந்த ஒரு சம்பவம். ஆசிம்பிரையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பசியோட வீட்டுக்கு போகிறேன். பாசமாக சூப்பராக எனக்கு பிடிச்ச தயிர் சாதம் கம கம கமன்னு அப்படியே வச்சிருக்கிறான். எனக்கு யார் தயிர் சாதமெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? ரொம்ப வெரி குட், எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே,
ரொம்ப பாசமாக செய்கிற தயிர் சாதம் நீங்கள் சாப்பிட்ருக்கணும். சரி, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். எனக்கு சந்தோஷம், அப்படியே சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு ஒரு வாயை எடுத்து வாயில் வைக்கிற, அப்பா உப்பே இல்லை, எப்படி இருக்கும்? பசி வந்தால் எனக்கு எத்தனை மறந்து போச்சுன்னே தெரியல, எல்லாம் போச்சு பாத்திரம். அப்போ இந்த வாக்குத்தத்த வசனம் ஞாபகம் வருது, உபத்திரவத்திலே பொறுமையா, பொறுமை பொறுமை பொறுமை. பக்கத்தில் எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அப்படி வச்சிருக்கிறாங்க, அந்த கலரும் அப்படியே தூக்குத. கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சேன், ஐயோ உப்பு டப்பாவையே கொட்டிட்டாங்க போல. எனக்கு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டோ? அதான் ஒரு மிக்ஸ் பண்ணு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிசேம் பாருங்க. என்னங்க கோமதிபுரத்துக்கு ஓடியாங்க, தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் அப்படியே மனரம்யமான விருந்துங்கோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உப்பு குறைவாக இருந்ததும் இந்த உப்பு அதிகமாக இருந்ததும் மேட்ச் ஆயிருச்சு. ரொம்ப திருப்தியாகி சாப்பிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். சாப்பாட்டுக்காக, பேசிக் சாதாரண ஒரு விஷயத்துக்காக, ஒரு சேலைக்காக, ஒரு ட்ரெஸ்ஸுக்காக, ஒரு அற்ப காரியங்களுக்காக ஆர்கியூமெண்ட், பிரச்சனைகள், இது ஒரு பெரிய கலவரமாக உருவாகி இருக்க வாய்ப்பு. அப்படி வாதே இந்த நாளிலே நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவங்களிலே பொறுமையா இருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க, அது ஒண்ணுதான். கர்த்தர் எப்படி ஆகிலும் நமக்கு பதில் அளிப்பார். ஆம்னு சொன்னா தேவைகளை சந்திக்கிறார், இல்லைன்னு சொன்னா பாடங்களை நாம கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் எவ்விதத்திலும் நமக்கு பதிலளிக்கிற தேவன். தேவ சமூகத்தில் எழுமி நிற்போம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். 3 விஷயங்களை நாம் தியானிச்சோம். முதலாவதாக தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். தற்காலிகமான ஒரு ஆசீர்வாதத்தை விட நித்தியமான தேவ நன்மையை ஆண்டவர், ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளையாகும்படி அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவது, 3 கூடாரங்களை போடுவோம் என்று கேட்ட பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் கூடாரங்களை அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்க, ஆம், சபை கூடி வருதல், ஆராதனை, மகிமையாய் கர்த்தரை ஸ்தோத்திர எல்லாம் தேவைதான். ஆனால் அதிலேயே நம்ம நின்றுவிடக்கூடாது. நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் எனக்கு பூமி பரியந்தம் சாட்சிகளாயிருப்பீர்கள். அது நிறைவேறாத போது சபையிலே துன்பம் ஏற்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற சுவிசேஷ இந்த பாரத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா? பக்தி பரவசத்திலே மூழ்கி விடுகிறோம். மூன்றாவதாக, அற்ப பிரயோஜனமான சாதாரணமான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த கவலைகள், அதுவே உங்களுக்கு கவலையாக, பாரமாக, சுமையாக இருக்கும் என்றார் கர்த்தருடைய ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு,
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. தேவ சமூகத்தில் அருமையான பிள்ளைகளே, ஒரே ஒரு சின்ன தாட்டு மட்டும், இந்த முள்ளை எடுத்து போடும். அப்போஸ்தலன் பவுல் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும். ஆனால் ஆண்டவர் கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையிலே முள் முள் முள், ஆமென், பலவிதமான பாடுகள், சரீர பிரகாரமாக, ஆவியிலோ ஆத்மாவிலோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முள். இது மனிதர்களை குறிக்கிறதல்ல, அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஒரு கிரியையை, ஒரு பலவீனத்தை, ஒரு சுகவீனத்தை குறிக்கிறது. அதை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் மன்றாடுகிறீர்கள், கேட்கிறீர்கள். ஒரு குறைவு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டு கொண்டே போகிறது. அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இந்த முள்ளை எடுத்து போடும். அது என்னை குத்துகிறது, வேதனை உண்டாக்குகிறது. இந்த ஜெபத்தை பவுல் மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் பிதாவின் இடத்தில் ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், சில நேரங்களில் நீங்கள் கடந்து செல்கிற இந்த பாதை மிகவும் கடினமானது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் ஒருவரே அறிகிறார். கவலைப்படாதீங்க. நீங்க தனிமையில வடிக்கிற கண்ணீர், வேதனை, வியாகுலம், உபத்திரவம், இவைகளெல்லாம் மனுஷனுக்கு தெரியாது, கணவருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகள் தப்பு கணக்கு போடுவாங்க. சக விசுவாசிகள், சக நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்களை குறித்து அப்படி பல விதங்களிலே எண்ணலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு ஆண்டவர் பேசுகிறார், உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களில் அநேகர் அந்த ஒரு பர்டிகுலர் திங், பர்டிகுலர் பர்சன், பர்டிகுலர் காரியம், பர்டிகுலர் நிகழ்வுகளை குறித்து அப்படி இந்த முள்ளை, அருமையானவர்களே, அந்த முள்ளை எடுப்பது தேவ சித்தம் அல்ல, ஆனால் உங்களுக்கு பரிபூரண கிருபை அளிப்பது தேவ திட்டம். உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற கர்த்தர், அவருடைய கிருபையினால தான் நம்ம நிலை நிற்கிறோம். அந்த முள் உன்னை ஒன்றும் செய்யாது. பவுலுக்கு ஒன்றும் செய்யவில்லை, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். தாழ்மையாய் பவுல் தன்னை காத்துக்கொள்ள தேவன் அந்த முள்ளை அனுமதித்தார். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தாழ்மைப்படுத்த இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை பொறுமையா இருப்போம். இரண்டாவது, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி எத்தனை பலவீனங்களோ சுகவீனங்களோ எதிர்ப்புகளோ தடைகளோ வந்தாலும் பவுலினுடைய ஊழியம் தடைபடவில்லை. இன்னைக்கு அற்ப சொற்ப காரணங்களுக்காக அநேகர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி விடுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலன் பவுலோ, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஜீவ கிரீடத்தை, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று தைரியமா சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யுவர் thorn will be your throne. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற முள் அது கிரீடமாக நீங்கள் அமரும் அரியாசனமாக மாறும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற கப், அந்த பாத்திரம், இட் வில் பி a crown, கிரீடமாக உங்கள் தலையிலே சூட்டப்படும். தேவன் அளித்திருக்கிற பாத்திரம், உடைந்த பாத்திரம் நான், உமக்கே தெரியும், பயன்படுத்துகிறீ. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜூலை மாதத்தின் முதல் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இந்த மாதத்திலே நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாராக, தெய்வ பிள்ளைகளாக, ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் மனரம்யமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்ட கர்த்தாவே பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதத்தில் ஜெபத்தில் உண்மையாக இருக்க, உறுதியாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய நாமத்தினால் நம்முடைய ஊழியக்காரன் என்கிற முறையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தெய்வ கிருபை, தயவு, காருண்யம், இன்றைக்கு சொல்லப்பட்டதான வார்த்தைகளின் ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேலே, ஒவ்வொரு குடும்பங்களிலேயும், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் மேலேயும் கர்த்தாவே வந்து நிறைவேறுவதாக. இந்த நாம மகிமைப்படட்டும். இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. நாளில் பிறந்த நாள் காண்கிற இன்றைக்கு யாமினி, கர்த்தர் மகளை ஆசீர்வதிங்க. தேவ கிருபை, தேவ பிரசன்னம், திருமண நாள் காண்கிற இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த வாரத்தில் நடைபெறுகிற ஜெப நேரங்கள், வேதபாட வகுப்புகள், வீடுகளில் நடக்கிற ஜெபங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, தொழில், வியாபாரம், பிரயாணங்கள், முயற்சிகள், உடைய எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் உடைய கரத்தில் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தீமைகள், பொல்லாப்புகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி மது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து மகிமையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி உடைய நாம மகிமைப்படும்படி எங்களை வழி நடத்தும். உம்முடைய பரம ஆண்டவரே அழைப்பிற்கு பாத்திரமாய் எங்களை உருவாக்கும், பயன்படுத்தும். இருதயத்தின் தியானம், வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்கள், சுகவீனமாக இருக்கிற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கேரள் அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தி நாளை எங்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் அவர்களையும் வர நாட்களில் கிருபாவதி அம்மா தேவ மகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாம் தொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ளே மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. கணம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.